ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலையும் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திவ்ய வல்லமை மற்றும் திவ்ய சுபாவம். அது ஆங்கிலத்தில் டிவைன் பவர், டிவைன் நேச்சர் அப்படின்னு இருக்கு. ஏன் சுபாவம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆனால் நம்ம எல்லாரும் சில காரியங்களை செஞ்சால் அது என்னுடைய நேச்சர் பிரதர், அது என்னுடைய நேச்சர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சாதாரண மனுஷனுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திவ்ய சுபாவம். கேட்கும்போது தமிழில் நல்லா இருக்குல்ல, நம்முடைய சுபாவம் திவ்யமானதாக இருக்கிறதா? அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக இருக்குல்ல. திவ்யமான ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று சொல்லி தான் நம்ம இதனால் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 3வது வசனத்தை நம்ம ஒரு விசை வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் பிரியமானவர்களே, எல்லாம் நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. நோட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த நாளில் பாருங்கள், அந்த திவ்ய வல்லமை அப்படின்றது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பேதுரு எழுதுகிறார், அந்த திவ்ய வல்லமை நமக்கு தந்தறினது மன்றி. என்ன 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 அது தந்துச்சு அப்படின்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு அநேக தேவைகள் உண்டு இல்லை. இங்கே இருக்கிற அமர்ந்து கொண்டிருக்கிறவங்க அநேக தேவைகளோட, சூழ்நிலைகளோட, பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜீவனத்திற்கும், ஹல்லேலூயா, அதுக்கு அடுத்தது தேவ பக்திக்கும். தேவ பக்தினா என்னங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தினா என்ன? ஒருத்தனை பார்த்து இவன் தேவ பக்தியுள்ளவன் அப்படின்னு சொல்லி அவன் எதை வச்சு சொல்லுவான்? விசுவாசம். ஓகே, நம்ம சும்மா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னா, ஸோ அதில் 2 விஷயம் இருக்குது. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதிகாலமே எழுந்து கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து, ஒரு உதாரணமாக சொன்னான் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10 கொர்நேலியுன்ற ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமாய். அப்போ தேவ பக்தி உள்ளவன் அப்படின்றது அதனுடைய முதல் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, அவன் காலையில் எழுந்த உடனே என்ன செய்வான்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான், ஆண்டவரை ஆராதிப்பான், ஆண்டவரை ஜெபித்து ஜெபத்தோடு தான் எழுந்துப்பான். ஒருவேளை முழங்கால் படியிட முடியும், முழங்கால் படியிட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த உட்கார்ந்த இடத்துலையே கூட இல்லை, ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி, நான் இன்னைக்கு காலையில் முழிச்சு நான் மூச்சு விட்டுறேன், ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி. நம்ம உள்ளத்தில் தோணுகிற காரியங்களை சொல்லி, அது தேவ பக்தியுடன். ப்ளஸ் அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சீக்கிரமாய் கிளம்பி ஜெபித்து வேதத்தை வாசித்து கொஞ்ச நேரம், ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி, கர்த்தருடைய நாள் இதிலே களி கூர்ந்து கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு ஒரு 8 மணி 8:30 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கெல்லாம் எப்போ நான் கிளம்ப வீட்டில் அப்படின்னு சொல்லி 8 மணிக்கெல்லாம் வந்தவங்க முழங்கால் படியிட்டு எங்கேயும் எந்தையும் பேசாமல் ஆண்டவரை மாத்திரம். ஏன்னா நம்ம எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை பாடி ஆராதனைக்குள்ளே பிரவேசித்து, ஆராதனையில் உண்மையாக ஆண்டவரை ஆராதித்து, சந்தோஷத்தோடு ஆராதித்து. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய பேருக்குல்ல, நீ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், நமக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குதுல்ல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இல்லை, நம்ம சேர்த்துக்கலாம், அது புசிப்போ குடிப்போ இல்லை உடுத்துவதோ இதெல்லாம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷமும். ஹல்லேலூயா. யார் கொடுக்குற சந்தோஷம்? அந்த சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்கும்? அடின்னு அடித்து வெளுத்து பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. சரி, யாக்கோபு எழுதுறார், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன பண்ணோம்? துன்பமாக ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணோம்? இப்போ இவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, சங்கீதம் பாடுறாங்களா? அப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, துன்பப்படுறாங்களா? அடித்து அடிக்கி அவன் துன்பப்படணும். என்ன ஆண்டவரே இப்படி எங்களை விட்டுட்டீங்களா ஆண்டவரே,
மாறாக அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குரிய அறிகுறியாக கர்த்தரை துதித்து பாடுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் துதியினால என்ன நடக்கும், எதில் ஆண்டவர் இறங்குறாரோ இல்லையோ. பிரியமானவர்களே, நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்குவார், உங்கள் வீட்டில் இறங்குவார், நீங்கள் இருக்கிற இடங்களில் இறங்குவார். ஹல்லேலூயா. அதனால் ஆலயத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த நாள்லையும் அந்த திவ்ய வல்லமை, டிவைன் பவர் அப்படின்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் அதனுடைய மொழிபெயர்ப்பு, அதாவது அதனுடைய ஒன்றுத்துக்கும் ஒரு மூல பாஷை இருக்கிறது, அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். டிவைன் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ட்ரூ காட், ஒரே ஒரு உண்மையான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் டிவைன். அல்லது இப்படி 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 சொல்கிறாங்க டிவைன் அப்படின்னும் போது காட் லைக், காட் லைக் டிவைன். அதோட பவரை சேர்த்துன்னு வச்சுங்களா. பவருக்கு வந்து அந்த மூல பாஷையில் என்ன அப்படின்னா டுனாமிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சபைகள் கூட இருக்குது. டுனாமிஸ் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் 5:30. ஹல்லேலூயா. இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரை தேடிட்டு வரா. திரளான கூட்டம். அவங்களுடைய பிரச்சனை நமக்கு தெரியும், ஓரளவுக்கு பயங்கரமான இரத்தப்போக்கு உள்ள ஒரு ஸ்திரீ. சரீரத்தில் பலமே இல்லை. அநேக மருத்துவர்களால் தன் கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணியும் அங்கே வேதம் சொல்லி சற்றாகிலும் குணமடையாமல், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவங்களுடைய நிலைமை ரொம்ப வர்ஸ்டான ஒரு நிலைமையில் தனக்குள்ள ஒரு தீர்மானம், இந்த இயேசு யார் யாருக்கோ என்னென்ன அற்புதமாக செய்கிறாரு, அவருடைய வஸ்திரம், அவர் வந்து என்னை தொட்டான்னு இல்லை. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் வந்து என்னை தொடுகிற அளவுக்கு நான் பாத்திரவான் இல்லை, ஆனால் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே, யார்கிட்டையும் சொல்லலைங்க, தன் விசுவாசம் தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அப்படியே ஜனக்கூட்டத்தின் நடுவில் மிகுந்த கடினத்தின் மத்தியில் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. வேதம் சொல்லுகிறது உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமையினுடைய வார்த்தைக்கு மூல பாஷையில் கிரேக்க வார்த்தையில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டுனாமிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. டுனாமிஸ் நேரத்தமா டைனமைட். சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் அவ்வளவு பவர் இருக்குமா. ஹல்லேலூயா. லூக்கா 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிசாசு அவரை சோதிக்கிறாரு. பிசாசினுடைய கிரியைகளை இயேசு ஜெயித்த பிறகு அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், அவர் பலம் கொண்டு யூதேயா தேசங்கள் எங்கும் சென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த பலம் கொண்டு அப்படின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தி இருக்கிறது டுனாமிஸ். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய பவர். பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் ஒரு பர்சன் இல்லையா, ஒரு பர்சன். அப்போ அவருக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அந்த பவருக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிரேக்க பாஷையில் அதுக்கு டுனாமிஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சேர்த்து வாசி அப்படின்னா இங்கே சொல்லுது, அந்த நம்ம வாச 2 பேதுருல இந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதை அந்த திவ்ய வல்லமை, டிவைன் பவர். இப்போ நீங்கள் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். காட் லைக் பவர் ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க, நீங்கள் தான். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் எங்கேயா யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது காட் லைக் பவர், அவருடைய வல்லமையை போல நமக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்துருக்கிறார். சரி, நீங்கள்லாம் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க, அதனால் நம்ப மாட்டீங்க. அதனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:12. சொல்லுகிறேன், ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, இயேசு சொல்றாரு, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளை செய்வான். சரி, இதை சொல்லிட்டு தான் இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும். சரி, எப்பவுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது அது எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுது,
அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ அவங்க இருதயம் ஏன் கலங்குச்சு அப்படின்னா, இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர், மகிமையுடைய எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்கல்ல. 3.5 வருஷமா அவருடைய சூப்பர் நேச்சுரல், அவருடைய செயல்கள் எல்லாம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருதயம் வந்து ஒரு கலக்க வருது. ஆண்டவர், எங்க கூட நீங்கள் இனிமேட்டு இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி பயப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிறேன், என்ன விசுவாசிக்கிற நீங்கள என்னை விட மேலான கிரியைகளை செய்வீங்க. ஹல்லேலூயா. அந்த கிரியைகள் எப்படி தெரியுமா உங்களுக்குள்ள நடப்பிப்போம்? நீங்க பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவர் உங்களிடத்துல வரும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லும்போது அந்த டிவைன் பவர். மார்க் 11:22, மார்க் 11:22, 20 இருந்தே வாசிக்கலாம். மார்க் 11:20. ஆமென். அடுத்தது படிக்கலாம். மறுநாள் காலையில், அப்போ அந்த வழியாக ஏற்கனவே வந்திருக்கிறாங்க நேற்று. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை சபிக்கிறாரு. இப்போ மறுபடியும் மறுநாள் காலையில் அந்த வழியாக வரும்பொழுது அந்த அத்திமரம் என்ன இருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒரு காரியம் சொன்னால் நடக்கும்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் கூட இருக்கிற பேதுருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் இங்கே பாருங்க, ஆண்டவரே. அவர் காமிச்சு கொடுக்குறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் நேற்று சபிச்சிங்களே அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, ஒரே நாளில் உங்களுடைய வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்கா? நேற்று நீங்கள் சொன்னீங்க, நேற்று தானே சொன்னீங்க, இங்கே பாருங்க அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேதுரு ஆண்டவர்கிட்ட காமிக்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், எவனாகிலும் இந்த மலைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ ஏசு இங்கே என்ன தெரியுமா சொல்றாரு? அப்போ இந்த கிரியைகளை நான் மாத்திரம் செய்யறதில்ல, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் யாவும் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும். அப்போ அந்த அந்த தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் போடும்போது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு எப்படின்னா, ஹாவ் த ஃபெய்த். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது ஃபெய்த் இன் காட், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது ஃபெய்த் ஆஃப் காட். அவருடைய விசுவாசத்தை. ஏன் அவருடைய விசுவாசம்? அது எப்படி நமக்குள்ள வருது? எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, he is the author and the finisher of the faith. அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே. அப்ப நமக்குள்ள முதல்ல அந்த விசுவாசத்தை வச்சது யாரு? அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா, அதனுடைய கிரேக்க பாஷை பிஸ்டிஸ்ன்னு இருக்கும். பேதுரு இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை தூங்கும்போது நம்மை போலவே அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இப்போ பேதுரு சொல்ற விசுவாசம் வேற, அவர் நம்ம கிட்ட சொல்ற விசுவாசம் வேற இல்லை, ஒரே ஒரு விசுவாசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிஸ்டிஸ்ன்னு என்ற வார்த்தை ஒரே ஒரு பேதுரு சொல்ற விசுவாசம். நம்மை போலவே. நம்ம யோசிக்கலாம், ஐயோ பேதுரு மாதிரி என்கிட்ட விசுவாசம் இல்லைங்க. இயேசு உள்ள நமக்குள்ள வச்ச விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அதை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அதன் மேல ஆமா கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்புகிறோம்ன்றதை பொறுத்து தான் அதனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அந்த டிவைன் பவர். எதற்காக நான் இதை சொல்றேன் பாருங்க. அடுத்ததாக இந்த ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய முதலாவது இந்த நம்ம வாழ்ற இந்த லைஃப்ல, இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அந்த திவ்ய வல்லமை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை நமக்கு தந்தருளுமாம். ஹல்லேலூயா. நீங்க நெகேமியா 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். வாசிக்கல நெகேமியா 9:20. இந்த அதிகாரம் ஃபுல்லா என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, அவர்களை கால்நடையாக நடத்தி போனீங்களா ஆண்டவரே. பகலில் அவங்களுக்கு மேக ஸ்தம்பமும் இரவில் அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமுமா இருந்தீங்களே. அவங்க பசின்னு சொல்லும்பொழுது வானத்திலிருந்து அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தீங்களே. அவங்க தாகன்னு சொன்ன பொழுது கண்மலையை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை கொடுத்தீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God of provision, God of protection.
நமக்கு எல்லா தேவைகளையும், அது பழைய ஏற்பாட்டில் இது எல்லாத்தையும் சந்தித்தது யார் அப்படின்னா, அந்த பில்லர் ஆஃப் கிளவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வேறு எதுவுமே இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், அவருடைய வல்லமைக்கு அடையாளம். பாருங்க, எகிப்தியர் ஆல்மோஸ்ட் இஸ்ரவேலரை நெருங்கிட்டாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர் இருக்கிறாங்க. எல்லாரும் பயந்து நிற்கிற சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அந்த பில்லர் ஆஃப் கிளவுடில் எகிப்தியருக்கும் அவங்களுக்கும் நடுவாக வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக நின்றது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவே அவங்களுக்கு பாதுகாப்பாய் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே ஆவியானவர் தான் இந்த புதிய ஏற்பாட்டில், அவருக்கு பேர் திவ்ய வல்லமை. அவருடைய வல்லமை சொல்லுகிறது இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுப்பாராம். சரி, நம்ம யோசிக்கலாம், சரி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு, அந்த வல்லமை நமக்குள்ள வரும்போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா, ரொம்ப நம்மளுடைய சுய முயற்சி, நம்ம பலத்தில் நம்ம வேலை செஞ்சு பிரயாசப்படுறோம். இது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். அந்த திவ்ய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தந்தருளினதும் அன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குது. அது நமக்குள்ள கிரியை செய்யணும். ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த திவ்ய வல்லமை அப்படின்னு யோசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அது முழுமையாக இருக்கும் பொழுது, தானியேலை குறித்து எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். எதனால் தானியேல் உயர்த்தப்பட்டான்? இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்க, அநேக இடத்துல இருக்கிறீங்க. எதனால் தானியேல் உயர்த்தப்பட்டான்? உண்மையாக இருந்தான், அப்புறம் 3 வேளை ஜெபம் பண்ணான். இதெல்லாம் அவன் செஞ்ச செயல். எதனால் அவன் உயர்த்தப்பட்டான்? தானியேல் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, 3 பிரதானிகள் இருக்கான். அவங்க 3 பிரதானிகளும் பெரிய ஆட்கள் தான். அதில் தானியேல் பிரதானமாக இருந்தான். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையால். ஏங்க, நம்ம லைஃப்பில் இந்த விசேஷித்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அப்போ இதுக்காக நான் என்ன பாஸ்டர் பண்ணோம்? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆவியானவரே எனக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் வரும்பொழுது உங்களுடைய லைஃபு வித்தியாசமாக மாறும். இது வரைக்கும் நம்ம வாழ்கிற மாதிரி வாழ்க்கை இல்லைங்க. நம்ம ஆவியானவருக்காக ஏக்கத்தோடு அமர்ந்து, அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஊழியம் செய்யாதீங்க, நீங்கள் எருசலேமில் காத்துருங்க. ஏன்னா உங்கள் பலத்தில் நீங்கள் செய்கிற வரைக்கும் செய்ய முடியும், செய்ய முடியாமலாம் இல்லை, செய்ய முடியும். இன்னைக்கு நம்மளை மாதிரி தான், நம்ம பலத்தில் செய்ய முடியும், இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் பெரிய ஒரு பலனை, ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட்டை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது பலன் அடைந்து, அந்த டுனாமிஸ் பவர் அவங்களுக்குள்ள உள்ள வந்தபொழுது, இப்போ அவங்க செய்கிற ஊழியம் எல்லாருக்கும் ஹைலைட் ஆகுது. இப்போ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் அந்த ஆவியின் வல்லமையோடு நீங்கள் போய் அங்கே வேலை செய்யும்போது, பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லை. தானியேலுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அவனுக்குள்ள சொப்பனங்களை சொல்லுகிற வரமும் வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் இருந்து. அந்த வரம் எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே இந்த வரங்களை எனக்கு கொடு. ஏன்னா அந்த வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது இல்லை, ஒன்றுமே வேற ஒன்றுமே இல்லைங்க. அந்த சூழ்நிலை வந்துச்சு, போய் சொப்பனத்தையும் சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொன்னான். நம்ம டிகிரி படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இல்லை பிஹெச்டி வரைக்கும் போகிறோம். வந்து பாஸ்டர் நான் என்னதான் பாஸ்டர் போட்டிருக்கணும், இவன் வந்து இல்லை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்ம தேடுறது கிடையாது, அவருடைய வல்லமையை விரும்புறது கிடையாது, அவருடைய வல்லமையை வாஞ்சிக்கிறது கிடையாது. ஏன் இதெல்லாம் வாசிக்கும் போது ஒன்றும் இல்லை. யோசேப்பு எப்படிங்க உயர்ந்தான்? சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்புக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஒரு வரம். என்ன வரம்? இதே சொப்பனத்தை சொல்லுகிற வரம். இன்னைக்கு சொப்பனத்தை சொன்னார், அன்னைக்கே எல்லாருக்கும் அவனை அதிபதியாய் உயர்த்தியாச்சு. ஹல்லேலூயா. மேபி உங்களுக்குள்ள அந்த ஆவியின் வல்லமை இருந்து நீங்கள் பொறுமையோடு இருப்பீங்க. when the day comes, ஆண்டவருடைய நாள் வரும்பொழுது அந்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் போத்திபார் வீட்டில் இருக்கலாம். போத்திபார் வீட்டில் பெரிய பணக்காரன், எவ்வளோ வேலைக்காரன் வேலை செஞ்சுருப்பான். ஆனால் யோசேப்பு வந்து செஞ்சா அது கொஞ்சம், இவன் என்னடா இவன் வித்தியாசமாக செய்கிறான். உங்களை பார்த்து யாராவது சொல்கிறாங்களா உங்கள் வேலை ஸ்தலத்தில்? அப்படி சொல்லலை அப்படின்னா இந்த திவ்ய வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இவன் மாத்திரம் வித்தியாசமாக செய்கிறான், இவன் கையில் கொடுத்தா கரெக்டாக முடிச்சிடுறானே. கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன். என்னை நடத்தின பாஸ்டர் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரை கொடுத்தா கரெக்டாக முடிச்சிடுவாங்க, எந்த வேலையை நம்பி கொடுக்கலாம்.
அந்த கொஞ்சம் நாங்களும் பயங்கரமாக அந்த கொஞ்சம் ஆவியானவர் இன்னும் அவர் நிறைவாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் தனித்திருப்பீங்க பாருங்கள். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன்ல, பிரகாஷ்னு ஒரு பையன் 2 வருஷமாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். நாங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம், டே சிங்கப்பூர் பிரகாஷ் எப்படா போவேன் சிங்கப்பூர், எவ்ரி சண்டே பார்த்தோம். நான் அவன் வெறுத்து போய்ட்டு வந்துருமா, உள்ளத்தை போட்டு குத்தும், அதெல்லாம் ஹியூமிலியேட் பண்ணோம். நான் ஆண்டவரே என் நிலைமை இப்படி ஆக்கிட்டீங்களே, எப்படா. சிலர் உங்களை பார்த்து கேட்பாங்களா, எப்படா நடக்கும், எங்களை 10-9 வருஷம், எப்போ எப்போ பிள்ளை, எப்போ ஆசீர்வாதம், எப்போ சுகம், எப்போ. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். சிங்கப்பூருக்கு போனான், இன்டர்வியூவுக்கு போய் உட்கார்ந்தான். இன்டர்வியூவில் பார்த்துட்டு என்ன படிச்சிருக்கிற கேட்கல. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்கல. எதுக்காக இங்கே வேலைக்கு வந்து எதுவுமே கேட்கல. அப்பா நீ எங்கேயோ பைபிள் காலேஜ் படித்தேன்ன, எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட அதை கொஞ்சம் சொல்ல. இதுனா ரட்சிக்கப்பட்டதை வச்சு கம்ப்யூட்டரில் எப்படியா வேலை செய்கிறது. இன்னொரு பாஸ்டர் எனக்கு தெரியும், கேட்ரிங் படிச்சிருந்தார், இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் போன வேலை எங்கே தெரியுமா, ஹெச்பியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கேட்ரிங்க்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்முடைய ஆவியானவர் இருக்கார் தெரியுமா. மெடிக்கல் ஃபீல்டில் போனால் அவர் டாக்டரு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போனால் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போனால் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு, லாவில் போனால் அவர்கிட்ட லா பேசவே முடியாது, அவர் தான் லாயரு. அவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்வதற்கான அந்த வல்லமை நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் ஆண்டவர் இப்படியே யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்குள்ளே இருந்த அந்த வல்லமை 12 வருஷமாக வியாதியில் கஷ்டப்பட்டா, அந்த வல்லமை உள்ளே போன உடனே அவருடைய உதிரப்போக்கு உடனே நின்று போச்சு. அப்போ அந்த வல்லமை உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம். கர்த்தரை தேடினால் கர்த்தரை தொட்டால். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற இல்லை, நமக்கு உள்ளே இருந்து அந்த வல்லமை வெளியே போதா புறப்பட்டு. ஸோ வல்லமை அந்த இடத்துல அந்த லேடிக்கு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வல்லமை சுகத்தை கொடுத்தது. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணா நாம சொல்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது ஓவர் ஃப்ளோ, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, இட் வில் ஃப்ளோ, ஓவர் ஃப்ளோ ஆகுமா. அப்போ அந்த ஓவர் ஃப்ளோ ஆகிற அந்த தண்ணீர் இன்னைக்கு பிரியமானவர்களே எத்தனை பேருடைய லைஃப்பில் ஒரு ஹீலிங்கை கொண்டு வருது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வல்லமையினுடைய பலன் என்ன தெரியுமா? நம்ம ஒரு மனுஷனோட பேசும்பொழுது அவனுடைய ஹார்ட்டில் அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் வருங்க, அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள்லாம் சில நேரத்தில் பயங்கரமாக இருக்கும்ல. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறேன், எத்தனை பேர் நம்முடைய வார்த்தையினால் 2 துண்டு இல்லை 4 துண்டாக கூட வெட்டிடுவோம் சில நேரத்தில். அப்படி நடக்குதா? அப்போ உள்ள எந்த வல்லமை இருக்கிறது? அவருடைய திவ்ய வல்லமையினுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை கட்டி எழுப்புறது, அவனுடைய இருதயத்தை உருவாக்குறது. வாசிங்க கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நான் சொல்லிடுறேன் அங்கே இந்த வார்த்தை, உங்கள் வசனம் கிருபை பொருந்தியதாயும் உப்பால், ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, லெட் யுவர் ஸ்பீச் பி ஜென்டில். நான் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, லெட் யுவர் ஸ்பீச் பி ஜென்டில். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஹி இஸ் எ ஜென்டில் ஸ்பிரிட். புறாவா மாதிரி அப்படின்னோம்னா அவர் அப்படி போயிடுவார். அவ்வளோ ஜென்டில், அவ்வளவு சாஃப்ட். இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் பாருங்களேன், ஆவியான அந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து மற்றவர்களுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு அவைகள் ஆற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அது சொல்லுகிறது. 2வது நம்ம பார்க்குறோம், காட்லினஸ், தேவ பக்திக்கு ஏதுவானவைகளை. ஹல்லேலூயா. இதே பரிசுத்த ஆவியானவர், இதே திவ்ய வல்லமை நம்மளை என்ன செய்யும்? நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே என்னால் உண்மையாக இருக்க முடியல, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல, என்னால் நான் நினைக்கிற மாதிரி வேதத்தை வாசிக்க முடியல, என்னால் நான் நினைக்கிற மாதிரி செபிக்க முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல. வெரி குட். அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? நான் சொல்ல, இதையும் வேதம் தான் சொல்லுகிறது. யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய. இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம முயற்சி பண்ண நடக்குமா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவியானவரை வேண்டி
நம்ம செபிக்கும் பொழுது அந்த தேவ பக்திக்கு வேண்டிய அந்த ஹோலினஸுக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்னால் இதை செய்ய முடியல. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பலத்தினால செய்ய முடியல நிறைய காரியங்களை. அதை யார் செய்ய முடியும்? பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ என்ன செய்யணும்? ரொம்ப முடியாத ஒரு காரியத்துக்குள்ள ஒரு 3 நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவர் உங்கள் கூட வருவார். ஒரு நெருக்கம் வரும்போது உங்கள் கூட வருவார். நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை ஆண்டவர் ஆவியானவர் சக்ஸஸ் பண்ணிட்டு போவார், அதை த்ரூ பண்ணிட்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ அதான் நம்ம வாசிக்கிறோம், அந்த திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தருகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த திவ்ய வல்லமை நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? வாசிக்கலாம். லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர், எத்தனை பேர் என் மேலே ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க? ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறதுக்கான அடையாளம் அங்கே என்ன வாசிங்கம்மா அடைய. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பண்ணினார். லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போய் உடஞ்சி போய் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு இருதயம் நறுண்டு கிடப்பான் தெரியுமா? அவனை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்கள் ஜெயில இல்லை, வாழ்க்கையே சிறையாக இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை, ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா, பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறாரு. ஆர் யூ ஏபிள் டு ஹீல் த புரோக்கன்? ஒருத்தன் நொறுங்கி போயிருக்கிறான், உடஞ்சி போயிருக்கிறான், அதற்காக தான் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இன்றைக்கி நம்ம ஆவியானவரை எதற்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, இல்லையா, பயங்கரமாக அந்நிய பாஷையில் பேசுகிறோம், தவறில்லை. நான் வீட்டில் கூட பேசிட்டு தான் வரேன், மணிக்கணக்கில் பேசுவேன், தவறில்லை. மற்ற காரியங்கள் வரங்களை ஆசைப்படுறோம். ஆனால் ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் எப்போ தெரியுமா நம்ம வாழ்க்கையில் அதிகமாக கிரியேட் செய்வார்? இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷம், நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுறது, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறது, வீடுகளை தேடி போய் சந்தித்து இயேசுவை அறியாதவர்களுக்கு இங்கே இயேசுவை சொல்கிறது. இதற்காக தாங்க ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறாரு. இயேசு சொல்கிறார், இதற்காக தான். அந்த வேலையை செய்யும் பொழுது ஹீலிங் நடக்குது. திவ்ய வல்லமை இந்த ஜீவனத்திற்கு வேண்டிய எல்லா உணவு, உடுக்க எல்லாமே நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பீங்க, அது கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, தேவ பக்தி, பரிசுத்தமாக வாழ வேண்டிய எல்லாமே. நீ ஒரு பாவத்தை செய்யவே விட மாட்டார் ஆவியானவர். அவர் உள்ளே இருந்தார்னா, இல்லை இது வேண்டாம் உனக்கு, நீங்கள் நிற்காத, நீ இதை பார்க்காத, நீ இவங்களோட சேராத, அவரோட நடக்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நேற்று கூட யூத் மீட்டிங்கில் சொன்னாங்க, யாக்கோபு மாதிரி ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பேசின சகோதரர், அவர் குடிப்பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் பழக்கம் இருந்தது, என்னென்ன பழக்கமும் இருந்தது. அவருக்கு எதுவுமே அதுலேருந்து விடுதலை ஆக முடியல. கடைசி அவர் என்ன தோணா சொன்னார், யாக்கோபு மாதிரி போய்ட்டு, ஆண்டவரே நீர் என்ன விடுதலை செய்தாலே ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை. இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி துன்மார்க்கத்தில் இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த நன்மையை பெற்றாங்க பாருங்க. அந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுகிட்ட வந்த பொண்ணா இயேசு கேட்குறாருல, இவங்க 2 பேரில் யார் என்ன அதிகமாக அன்பு கூர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன்? சிமோனே, அவ தான். ஏன்னா அவளுடைய அநேக பாவங்களை மன்னிச்சிட்டிங்களா ஆண்டவரே, உங்களுடைய அநேக பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் தான் அதிகமாக அன்பு கொள்ளணும். அந்த திவ்ய வல்லமை பாருங்கள். அடுத்தது அந்த திவ்ய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு. இந்த திவ்ய சுபாவம் யாருடைய சுபாவம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, பாரு நான் உனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்துட்டேன். அந்த வல்லமை உனக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் என்ன உண்மை, என்னத்தை புசிப்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுப்பேன், எப்படி நான் வாழ்வேன் தானே கவலைப்படுறேன், அது எல்லாத்தையும் ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுவீங்க, இல்லை நானே தான் சொல்லிக்கணும் ஆமேன். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். சரி, அவருக்காக பரிசுத்தமாக வாழணும், நான் ஊழியம் செய்யணும், தேவ பக்திக்குரிய காரியங்கள் ஆவியானவர் கொடுப்பார். அப்போ இந்த ஆவியானவர் இது ரெண்டுத்தையும், இந்த திவ்ய வல்லமையை நமக்கு எதற்கு நேராக நடத்தும் அப்படின்னால, திவ்ய சுபாவத்துக்கு நேராக. அந்த திவ்ய, நான் ஏற்கனவே சொன்னல, அந்த திவ்ய டிவைனுக்கு கிரைஸ்ட் லைக் நேச்சர், இயேசு கிறிஸ்துவை போல. அப்போ அவர் சொல்றாரு, என்னை போல சுபாவம் உள்ளபடியாக இருக்கும்படியாக, அதற்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திவ்ய சுபாவம். நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. அந்த இமேஜ் போடணும்மா.
நல்லா தெரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உண்மையாக சொல்லுங்கள். இந்த வசனம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கையத்துக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மையாக புரிஞ்சுது. புரியலனா பரவாயில்ல. இந்த வசனம் புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆண்டவர் இங்கே இது இன்னும் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மாதிரி நான் காமிக்கிறேன். இன்னும் இப்போ போடாதீங்க. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சரி, அது என்ன இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்? அந்த ஒத்த வேஷம் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நான் அந்த கிரேக்க வார்த்தை எடுப்பேன். அதோடைய வார்த்தை என்னன்னா ஷூஷ்கி மேட்டிசோ. அந்த கிரேக்க வார்த்தை பார்த்துருக்கீங்களா? ஷூஷ்கி மேட்டிசோ அப்படின்னா என்ன? கம்மிலியனா அப்படின்றது இப்போ நம்ம தமிழில் சொல்லுங்க. இதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அந்த ஒத்த வேஷம். என்ன அப்படின்னா, இதனுடைய உடல் அமைப்பு, உள் அமைப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ சபைக்கு வரும்போது அது என்ன பண்ணும் தெரியுமா? பயங்கர ஹோலியாக மாறிடும். கொலை அடிக்கு போச்சுன்னு வச்சுக்கேன், ஹோலி வந்து அப்படியே காலியாக மாறிடும். இல்லை சொல்லுவாங்கல்ல, அப்படி மாறிடும். அது என்ன செய்யும் அப்படின்னா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அலுவலகத்தில் யார்கிட்ட எப்படி ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார்ப்பா. ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்ன எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சில நேரத்தில் சிலர்கிட்டலாம் இப்படி தானே நடந்துக்கணும். நம்ம கொஞ்சம் இழிச்சவன் மாதிரி இருந்தால் அவ்வளோதான், தலை மேலே ஏறி போயிடுவாங்க. கிறிஸ்தவன் இழிச்சவன் இருக்கிறதுக்கு தாண்டா அவனை அழைச்சிருக்கிறோம். நான் இப்படி யோசிக்கிறீங்களே? ஆண்டவர் உண்மையா ஒரு கணத்தில் அடித்தா இன்னொருத்தருக்கு அந்த காமினா இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? நான் அந்த அங்கே ஒன்று வச்சிருப்பேன், அடி வாங்கிட்டு வர அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு துர்கா. ஒரு கணத்தை அடித்தா இன்னொரு கத்தை காமியா. 1 மைல் தூரம் ஒருத்தன் ஒரு வெயிட்டை கொடுத்து நடந்து போக சொன்னால் அவன் கூட 2 மைல் தூரம் போனோமா. சத்ருவை சிநேகிக்கணுமா. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திவ்ய வல்லமை வந்துச்சுன்னா. ஆனால் நம்ம லைஃப் எப்படி இருக்கோம்? எங்கெங்கே போகிறோமோ உங்களை நீங்களே யோசிக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி கலர் மாற்றிக்கிறோமா? பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசும்போது வேற டோன். அது என்ன கலர் மாற்றிக்குது? நான் பைபிளில் போட்டிருக்கு, பாஸ்டரை மாத்திரம் கனம் பண்ணுங்க, பெற்றோரை கனம் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கா. மனைவி கிட்ட எப்படி பேசுவோம்? பிள்ளைங்கக்கிட்ட எப்படி பேசுவோம்? எத்தனை பேர் டக்குன்னு பாஸ்டர் வந்தால் டிவி ஆஃப் பண்ணுவோம்? தவறாக ஏதாவது ஓடிட்டு இருந்தா பாஸ்டர் வந்தாருன்றதுக்காக ஆஃப் பண்ணுவீங்க. அது வந்து நல்லது. சரி, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, ஒரு மரியாதை. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா, உண்மையாக நான் தவறாக நினச்சிக்காதீங்க, இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிச்சிட்ருக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஆனால் நான் சொல்லி ஆகணும். நீங்கள் வீட்டில் எப்படி வாழ்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வரா மாதிரியே ஒரு பாட்டு இருக்குது. வெளியில் ஒரு கோணம், வீதியில் ஒரு கோணம், இதுதான் வாழ்க்கை, பசுந்தோல் போர்த்திய புலியா. நீ கேட்டிருக்கீங்களா? பயிரை மேயிற வேலியா. எங்கே வந்தாலும் ஒரே மாதிரி. இப்போ சகோதரர்கிட்ட போய் இப்போ சபை முடியுது போய் அவங்கள விசாரிக்கிறோம் அப்படின்னா, உள்ளத்துலேருந்து எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ்லாட உள்ளத்துலேருந்து. ஏன் உள்ளத்துலேருந்து சொல்ல முடியாது? ஆவியானவர் நமக்குள்ளே இல்லையா? அவர் ஊற்றின அன்பு இல்லையா நம்மக்கிட்ட? பாஸ்டருக்கு பிரைஸ்லாட் சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கும் ஓனானுக்கும், நமக்கும் தான் சொல்கிறேன், நான் உங்களை யாரையும் குறிப்பிட்டுலாம் பேசுகிறேன், நமக்கும் இந்த ஓனானுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்பப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அதான் ஆண்டவர் சொல்கிறார். பவுல் தெளிவாக எழுதிட்டாரு, இவர் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். யோவான் 17வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, திருப்பி இங்கே வந்துடுவோம், வாசிங்க 14. சரி, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. உலகம் அப்படின்னா ஆண்டவர் வந்து குளோபை பற்றி பேசுகிறாரா? உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் உலகத்தில் வாழ்கிற ஜனங்க, இயேசுவுக்காக
நீங்கள் வாழ்கிறதுனால இங்கே வேதம் சொல்லுகிறது, உலகம் அவர்களை பகைக்குதா? உலகம் நம்மை பகைக்கல அப்படின்னா சரி, எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, உலகத்தில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, பூசணிக்காய் உடைப்பாங்க, தேங்காய் உடைப்பாங்க, அப்புறம் திருமணம் அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா 6வது மாதமா 7வது மாதமா அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக சொல்லுங்கள். அது பேர் என்னது? வலை. பைபிள் எங்கன்னா போட்டிருக்கா வளைகாப்பு? ஏன் நம்ம அதை செய்கிறோம்? தொன்று தொட்டு செஞ்சுட்டு வரோம். உலகத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். பாஸ்டர், அப்போ நாங்கள் ஸ்தோத்திர கூட்டம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அது 7வது அது ஏன் அந்த கரெக்டாக அந்த குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு மாதம் தள்ளி வைங்க, இல்லை ஒரு மாதம் முன்னாடி கூட வைக்கலாமே. நம்ம ஒரு வித்தியாசமாக திருமணம் செய்யும்பொழுது ஒரு சனிக்கிழமையிலையோ ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ நம்ம செய்வோமா? காணா ஒரு கல்யாணம் செவ்வாய்க்கிழமை தான் நடந்தது. அதான் பாஸ்டர் அங்கே பிரச்சனையாச்சு அப்படின்றீங்க. உடனே செவ்வாய்க்கிழமை வச்சாங்க பாருங்க, அதனால தான் அங்கே வந்து திராட்சை ரசம் குறைவுபடுது, இல்லைன்னா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள். செவ்வாய்க்கிழமை எனக்கு என் லைஃப்பில் எனக்கு வேலை, நல்ல நல்ல வேலை கிடைச்சது எல்லாமே செவ்வாய்க்கிழமை, சாட்டர்டே. இப்போ இன்டர்வியூ செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டா நான் போகிறதா வேணாவா? எப்போ வேலைக்கு நீ செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஜாயின் பண்ணு, அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீ வீட்டிலே இருப்பா. அல்லேலூயா. ஒத்த வேஷம் தெரியாமல். அதுக்கு சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், இது வேண்டாம் உனக்கு, அப்போ நீ மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு என்ன உபயோகப்படுத்திருக்குன்னா, மெட்டாமார்ஃபோ டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். பட்டர்ஃப்ளையோட என்ன லைஃப் பார்த்தீங்களா? இப்போ மாத்துங்கம்மா. மெட்டாமார்ஃபோ முதல்ல பட்டர்ஃப்ளை தெரியும், சின்ன முட்டை, வண்ணத்து பூச்சி, அங்கே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கூட்டுப்புழுவா, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, கேட்டர்பில்லர்னு தெரியும்ல. யாருக்காவது கம்பளி பூச்சி பிடிக்குமா? அலரும் இல்லை, ஆனால் அதோடைய தன்மை. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு தன்னை அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வெளியே வர வரைக்கும் இல்லை, அது என்ன யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது தனக்குள்ள ஒரு கூட்டுப்புழுவா ஒரு கூடுக்குள்ள அப்படியே மறைச்சி உள்ளேயே அது உருவாகிட்டே இருக்கு. உள்ளேயே உருவாகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லைஃப் எல்லாம் அப்படிதான் ஆண்டவர் தம்முடைய வசனத்துல வச்சு அப்படியே உள்ளேயே வச்சு உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனை குறித்து அவன் வனாந்திரத்திலே தான் இருந்தான். அவனுடைய உணவு என்ன அப்படின்னா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ஆண்டவர் அவனை வனாந்திரத்திலே வச்சு உருவாக்கி ஒரு நாள் அவன் கனியுள்ளவனா வெளியே வந்து சொல்றான். அவன் பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடு. நீ ரட்சிக்கப்படுத்தினுடைய அடையாளம் கனி கொடு. இங்கே பாருங்களேன், அந்த ப்ராசஸ் முடியும் பொழுது ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வெளியே வருது. இன்றைக்கி நம்முடைய லைஃபு, எத்தனை பேருடைய லைஃபு ஓகே அட்லீஸ்ட் முட்டை ஸ்டேஜில் இருக்குது, இல்லை ஒரு கேட்டர்பில்லர் ஸ்டேஜில், இல்லை ஒரு பியூப்பா அந்த கூட்டுப்புழு ஸ்டேஜில் நான் மறைஞ்சிட்ருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழகாக மாற்றி கொண்டு வருவாருன்னு எத்தனை பேருடைய லைஃப் இருக்குது? இல்லை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு வாங்க. உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் அப்படின்னு போட்டு, உலகத்தினுடைய கவலை என்னென்னா, ஐயோ ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த கவலை கிடையாது. உலகத்தில் இருக்கிறவைகளை கொடுத்து நான் இன்னைக்கு அவனை மாதிரி கார் வாங்கிறது, நான் இன்னைக்கு அவனை மாதிரி வீடு வாங்குறது. அப்போ பாஸ்டர் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, அதன் மேலே மயங்கி போய் அதற்காக கடவுளையே மறந்து ஓடிட்டுருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர். ஹல்லேலூயா. லோத்தினுடைய மனைவியை ஆண்டவர் சொன்னார், லோத்தினுடைய மனைவியை ஒரே லைனில் சுவிசேஷம், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் எழுதினாரு புதிய ஏற்பாட்டில்? இந்த உலகத்தின் மேலே ஆசை வச்சு திரும்பி பார்த்தா அவ்வளோதான். ஆண்டவர் நினச்சா எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம்ல, ஆண்டவர் நினச்சா மன்னிச்சிருக்கலாமே. அனானியா சஃபீரா என்ன பெரிய பொய் பாஸ்டர், நான் பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நாங்கள் சொல்லாத பொய்யா? ஆனால் அவங்கள மாத்திரம் ஒரு பொய் சொன்னாங்களே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினாங்களே, அவ்வளோ பெரிய தண்டனையா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த திவ்ய சுபாவத்துக்கு
நம்ம அவர் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே 2 பேதுருல அந்த திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னு நான் சீக்கிரமாக இதை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அது எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 9 காரியங்களை இங்கே பேதுரு எழுதுகிறத பார்க்குறாரு. முதல்ல விசுவாசத்தோட தைரியம். சரி, இப்போ நான் ஒன்றுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். பாருங்களேன், பேதுருவுக்கு இயேசுவின் மேலே விசுவாசம் இருந்துச்சு. ஸோ நமக்கு நிறைய காரியத்தில் விசுவாசம் இருக்குது. ஈசாக்குக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேரார்லேயே தங்கியிரு ஈசாக்கு. இப்போ விசுவாசம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியல. விசுவாசத்தோட என்ன வேணுமா? அதை செயல்படுத்துவதற்கான ஆக்ஷன் இருக்கு தெரியுமா? போல்ட்னஸ், அந்த தைரியம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருவுக்கு விசுவாசம் இருந்துச்சு இயேசுவின் மேல, ஆனா தைரியம் வரல. எப்போ வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே விசுவாசம் வருது. அதோட தைரியமா எழுந்து நின்று அவன் பிரசங்கம் பண்ணான். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் கேரார்லேயே தங்க சொல்றாரு, நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிக்கிறேன், 100 மடங்கு நீ அறுப்ப அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் இருக்கு, ஆனா நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் சொல்வார், உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் மருத்துவர் கொடுக்குற ரிப்போர்ட்டு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் விசுவாசம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த நம்புவதற்கு நமக்கு என்ன தெரியுமா வேணும்? ஒரு தைரியம், போல்ட்னஸ் வேணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்குக்கா அதோட கூட ஆண்டவர் சொல்கிறார்ல, இப்போ விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தினால என்ன வேணால் செய்யலாமா? ஞானத்தோடு நடந்துக்குங்க. இப்படி எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பவுல் ஜெயிலில் இருந்தார், ஏற்கனவே சொன்னேன். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிச்ச உடனே ஜெயில் கதவுகள்லாம் திறந்துடுச்சு. உண்மையை சொல்லணும், நீங்களும் நானும் இருந்தால் இப்போ ஜெயில் கதவுகள் எல்லாம் திறந்துச்சு. என்ன பண்ணியிருப்போம்? சங்கிலி எல்லாம் அறந்துடுச்சு. என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? பக்கத்தில் ஒருத்தர், சே இல்லை நம்மளை சிறை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, உண்மையாக நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் அட போடா, கடவுள் திறந்து விட்டுருக்காரு. எப்படி நல்லா இருந்துச்சு வந்தது? நான் பாடினல இப்போ பாட்டு, அதில் ஆண்டவரே பார்த்து நமக்கு எல்லாத்தையும் உடைச்சி வெளியே போகிறதுக்காக அவரே கர்த்தருடைய திட்டம் சித்தனுவா அப்படி தான் சொல்லியிருப்போம். உண்மையாக அந்த இடத்துலேருந்து ஓடி இருப்போம். அவனுக்கு விசுவாசம் இருக்குது. யாருக்கு? பவுலுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தைரியத்தோட நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல ஞானம் பார்த்தீங்களா? அந்த ஞானம் என்ன திரும்ப பண்ணுது? இல்லை, கர்த்தருடைய இது திவ்ய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற இந்த விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஞானத்தில் அவன் அங்கேயே நின்றுட்டா, அங்கேயே உட்காந்துட்டா. நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ஜெயிலருடைய என்டையர் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்களும் ஜெபிக்கிறதுக்கு வசனமே அங்கேருந்து தான் வருது. உன் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது இல்லைன்னா நம்ம சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வசனம் இல்லை. அதற்கு ஒரு மனுஷன் ஞானத்தோடு நடந்தான் பாருங்களேன், பவுல் என்கிற ஒரு மனுஷன். அப்போ விசுவாசத்தோட தைரியம், போல்ட்னஸ் வேணும். தைரியத்தோட நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானத்தோட இச்சை அடக்கம், அப்படின்னா ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். சில நேரத்தில் விசுவாசம் இருக்குன்னு போய் எல்லாரையும் சுகப்படுத்த முடியுமா? தேவ சித்தம் என்ன? தைரியம் இருக்குன்னு என்ன வேணால் செய்ய முடியுமா? ஞானமும் கூட சேர்ந்துருச்சு. ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, மோசே எவ்வளோ பெரிய ஆள். விசுவாசத்தில் வல்லவன், வாக்கில் வல்லவன், அபிஷேகத்தில் வல்லவன், தைரியத்தில் வல்லவன். பார்வன்கிட்ட போய் அனுப்ப முடியாதா? பார்வன்னா ஏதோ சாதாரண போய் ஒபாமா கிட்ட நின்று கேட்குற மாதிரி அனுப்ப முடியாதா? நீ அனுப்பலன்னு வச்சுக்க, நாளைக்கு பார்க்குறியா நீ? என்ன தைரியம், என்ன ஞானம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல இவ்வளோத்தையும் பெற்ற ஒரு மனுஷன். நீ நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. பேசுன்னு சொன்ன இடத்துல கண்மலையை அடித்தார், கானானை இழந்தார். அப்போது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு நமக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள். அந்த சுய கட்டுப்பாடோட அத்தனை சொல்கிறாரு பேஷியன்ஸ், இல்லைன்னா என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப்பில் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை பாருங்களேன். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நம்மளை யாருன்னா திட்டினாங்கன்னா உடனே திட்டிடுவோம்ல. அவருக்கு அதிகாரம் இருக்குது, திட்டலாம். ஆனால் அவர் பதில் வையலை, அமைதியாக இருக்கிறாரு. 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால். இந்த பொறுமையோட சகித்தால் அப்படின்னா
பேஷியன்ட்லி என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. அவங்க என்ன பேசினாலும் நம்ம பதிலே பேசாமல் அமைதியாக நிற்கிறது, அமைதியாக நிற்கிறது. அந்த சகிப்புத்தன்மை இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர் சொல்றாரு, அந்த சுபாவத்துக்கு நீ பங்கு உள்ளவனா வரியா? அதோட சேர்த்துட்டு அர்த்தத்தை சொல்றாரு, சகிப்புத்தன்மையோட உனக்கு என்ன வேணுமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சகிப்புத்தன்மை இருக்கு? அந்த சகிப்புத்தன்மையோட காட்லினஸ், சொல்லுங்க, தேவ பக்தி. அதை நான் சொன்ன மாதிரி உள்ள வரும்பொழுதே நம்மளை பார்த்த உடனே பயங்கரமான தேவ மனுஷன். எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களாம் பக்கத்துலேயே வரமாட்டாங்க, பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கணும், ஞாபகம் இருக்காமா? பயந்துகிட்டே தான் நிற்போம். எப்படி போகிறது, எப்படி பக்கத்தில் போகிறது? பைபிளில் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நடந்து போகிற திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி நசுக்கி. இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்கார திரளான ஜனங்கள் போக முடியுமாங்க? ஏங்க அவங்கெல்லாம் பைபிள் படிக்கலையா? என் ஏசப்பாவே கூட்டத்துக்கு நடுவில் நசுங்கி போன திரளான நேரங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கையில் அவர் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் கேட்குறாரு, சீஷருக்கு கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ பேர் உங்களை நெருக்கிறாங்க, வல்லமை போச்சுன்னு கேட்குறீங்களே, இது ஒரு கேள்வியா அப்படின்னு. நீங்கள் நெருக்கினதெல்லாம் சும்மா நெருக்குனீங்க, அவிசுவாசத்தோடவே என்ன தான் தொட்டீங்க. ஆனால் ஒருத்தி மாத்திரம் விசுவாசத்தோட தொட்டா பாரு, என்ன எனக்குள்ளேருந்து வல்லமை போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ காட்லி, இது அந்த அந்த காட்லினஸ், தேவ பக்தியினுடைய தேவ பக்தினா உண்மையாக என்னங்க? இயேசுவை போல ஒரு சின்ன பிள்ளைங்க வராங்க, சிலர்லாம் இல்லை, ஊழியக்காரங்களை தான் நான் சொல்கிறேன். ஒரு நான் அப்படி இருப்பேன்னா நான் திருந்தணும். சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்கு, பிள்ளைங்களை வேறு மாதிரி தான் ட்ரீட்டே பண்ணுறாங்க. அதான் பவுல் எழுதுவார் தீமோத்தேயுல, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து. உண்மையான தேவ பக்தின்னா அந்த தேவ பக்தி கூட என்ன வரும் அப்படின்னா, அதான் சொல்றாரு, சகோதர அன்பு. பவுல் எழுதும்போது, பேதுரு எழுதும்போது சொல்றாரு, உங்களில் மூப்பனும் உடன் மூப்பனுமா இருக்கிற நான் எழுதுகிறதாவது. தன்னை பெரிய அப்போஸ்தலன் கூட சொல்லிக்கல. இன்றைக்கி நாங்கள்லாம் பாஸ்டர், பிஷப்பு, ரெவரண்ட்டு எதுவுமே இல்லை. உங்களில் உடன் மூப்பன், நானும் உங்களை மாதிரி ஒரு எல்டர், நான் அப்படி ஏற்றுக்குங்க. சிம்பிளாக இருக்கிறாங்க, சாதாரணமாக தேவ பக்தி உள்ளவர்கள். இன்றைக்கி தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுடைய பக்தியை வேறு மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே யாரும் போக முடியாது. அது என்ன பக்தி? அது ஆர் யூ அப்ரோச்சபிள்? எதுக்காக கர்த்தர் அந்த அந்த தேவ பக்தியின் ஆவியை உனக்கு கொடுத்தாங்க? எதுக்காக ஆவியானவர் நம்மளை அதில் நிரப்பி இருக்கிறாரு? அநேக ஜனங்க நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம், பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், என் வாழ்க்கையில் இதில் நான் போராடுறேன் பாஸ்டர். அந்த அப்ரோச்சபிலிட்டி எப்போ கிடைக்கும்? நாம் அளவு பண்ணாதாங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகம். ஓகே, இதெல்லாம் இருக்குது. எத்தனை பேருக்கு பாஸ்டர் எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு இச்சையடக்கம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு நீடிய பொறுமை எனக்கு நீடிய பொறுமை இருக்குது, தேவ பக்தி இருக்குது. சரி, 5 இருந்தால் போதுமா? அதுக்கு அடுத்தது வாசிச்சு பாருங்களா, இவைகள் இருந்து பெருகுனா அவன் நல்ல கண்ணுடையவன், இல்லைன்னா அவன் குருடன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் குருடன், அவன் எங்கே வேணா விழுந்துருவான். எனக்கு தேவ பக்தி வரைக்கும் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து சகோதர ஸ்நேகம் இல்லை. 1 யோவான் 4:20 வாசித்தோம் அப்படின்னா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, காண்கிற சகோதரனை நீங்கள் நேசிக்காம காணாத தேவனை நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அட நம்முடைய அன்பு, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரோமர் 5:5 சொல்லுது. நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படுதா? உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவனார், மனைவிகள், பிள்ளைகள் உங்களை பார்த்து, எங்கள் அப்பா தேவ அன்புள்ள மனுஷன் அப்படின்ற சர்டிஃபிகேட், எங்கள் அம்மா தேவ அன்புள்ள மனுஷங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அதை நீங்கள் வாங்க முடியுமா? அடுத்தது நம்ம வந்துடுவோம் சபையில் உங்கள் சகோதர ஸ்நேகம், அதாவது பிரதர்லி அஃபெக்ஷனா. இன்றைக்கி அஃபெக்ஷன்னா என்னன்னு தெரியும், ஸ்கூல் பசங்க அஃபெக்ஷன் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறது சகோதர அஃபெக்ஷன், பிரதர்லி ஸ்நேகம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இங்கே உங்கள் குடும்பத்தில் இங்கே நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்க, இங்கே இருக்கிறவங்கள விசாரிங்க. இல்லை ஜெயந்தி வரும் அந்த நாட்கள் நான் சொல்வேன், அது நொந்து போய் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல், அஃப்கோர்ஸ் அது பிரச்சனைகள் தான் இருக்குது, பாடுகள் தான் இருக்குது, அது பாடுகளுக்கு அதான் காரணம். ஆனாலும் அது சபைக்கு ஏன் வருது தெரியுமா? இங்கேயாவது என்னை யாராவது விசாரிப்பாங்களா? 2 பேர் போய் விசாரிப்பாங்க. இப்போ நான் துர்காவை கேட்டால் சொல்லிவிடுவேன். இப்போ துர்கா புதுசாக வந்துட்டுருக்குது, ஏன்டா 2 நாள் ஆளையே காணோம், நான் ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? பக்கத்தில் ஒரு சேரு ஆள் இல்லையே. யாராவது என்கிட்ட வந்து, ஏன் பாஸ்டர் துர்கா வரல, அவங்க வீடு எங்கே பாஸ்டர், நான் போய் பார்க்கணுமே.
நான் அங்கே போய் சுவிசேஷம், நான் ட்ரெயினில் ஏறினேன், நான் பஸ்ஸில் ஏறினேன், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே செய்ய முடியல அப்படின்னா இருக்கிற சபையில் சகோதர ஸ்நேகம் அது ஆண்டவர் எப்படி பிரித்து பிரித்து வச்சுட்டார் பாருங்களேன். பவர்ஃபுல்லாக எழுதியிருக்கிறார் பேதுரு, பவர்ஃபுல்லாக. சரி, சகோதர ஸ்நேகம்னு வந்துட்டார், அதோட முடிச்சிடப்பட்டா அந்த சகோதர ஸ்நேகத்தோட அன்புன்னு ஒன்று இருக்குயா, அந்த அன்பையும் நீ கூட்டி வழங்கு. இதெல்லாம் நம்ம லைஃப்பில், ஒருத்தன் லைஃப்பில் இருந்து அதில் அவன் வளர்றான் அப்படின்னா, அது அவனுக்கு பெருகினால், அது அவனுக்குள்ளே பெருகுச்சு அப்படின்னா அவன் தான் உண்மையிலே கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். அவனுக்கு தான் அந்த திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டது பிரயோஜனம். அந்த திவ்ய வல்லமை அவனுக்குள்ளே என்ன உண்மையாக கொண்டு வந்துச்சுன்னா, இந்த திவ்ய சுபாவங்களை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி. நம்முடைய தேவ பக்தி தெரியும். தானியேலுடைய தேவ பக்தி அவங்க இருக்கிற பிரதானிகளுக்கு தெரியும். எனக்கு அவன் என்ன ஆனாலும் அவன் பாரு, நீ வேணா பாரு, ராஜா கட்டளை போட்டார்ல, ஆனால் தெரியும் அவன் ஜெபம் பண்ணுவான், தெரியும். அதனால தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் பண்ணுவான், எப்படி மாட்டிக்குவான், யாருக்கும் பயப்பில்லை. தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர அன்பு, சகோதர சிநேகம். இங்கே அதாவது பவுல் எழுதுறாரு தீமோத்தேயில, நான் சொந்த குடும்பத்தை ஒருவன் விசாரிக்க அறியாதவனாக இருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? என் சொந்த குடும்பத்தில் நான் சர்டிஃபிகேட் வாங்கணும், என் சொந்த குடும்பத்தை நான் விசாரிக்கணும். தேவ அன்பு அதை அவங்க ரிசீவ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை செஞ்சிட்டிங்கன்னா சபையை விசாரிக்கும்பொழுது கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி சொல்கிறார், கூட்டி வழங்கல் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுகிறதில்லை. அப்போ இடறி விழுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு அதிகாரத்தை படிச்சில, இதில் சொல்லப்பட்டதை நம்ம செஞ்சிட்டோம்னால ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த திவ்ய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்முடைய சுபாவத்தை மாற்றட்டும்.